ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் ரோலக்ஸ் லிங்க்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். இவங்க 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் போடுறாங்க. ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் போடுறாங்க, பேரிங்ஸ் அண்ட் ரிங்ஸ் போடுறாங்க. இப்போ இவங்க ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டோமொபைல் காம்பனன்ட் ப்ளஸ் வந்து அதர் இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க போட்டுருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைலில் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ்லையும் போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல், ரயில்வே, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஹைவே, எர்த் மூவிங், விண்ட்மில், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், டிஃபென்ஸ், பவர், ஏரோஸ்பேஸ், மரைன், ஆயில் அண்ட் கேஸ், இப்படி ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி கீ இண்டஸ்ட்ரியல் ஏரியா பூரா கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ இவங்களுடைய லாஸ்ட் குவார்ட்டருடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ஸில். ஆனால் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்தோம்னா ஒரு 3% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸோடது வந்து குறைஞ்சிருக்கு ஒரு 2%. 2 வீலர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவங்க 2 வீலர்ஸில் வந்து அது இந்த 3 குவார்ட்டராகவே ரெவன்யூ வந்து எந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிஇவியில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர்லாம் இவங்க பீட் பண்ணுவாங்களா, எந்த சைடு வேணாலும் இருக்கட்டும், ஓவரால் ரெவன்யூவில் பீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு நம்ம வந்து வாட்ச் பண்ணணும், ஆக்சுவல் பார்க்கணும். சரி, என்னதான் இவங்களுடைய எஸ்டிமேஷன் இருக்குது, இபிஎஸோடைய எஸ்டிமேஷன் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இபிஎஸோடைய எஸ்டிமேஷனில் ஆவரேஜ்னு வரும்போது 19.4 கொண்டு வந்துடுறாங்க. ஆனுவலைஸ்ட்னு வரும்போது 81.1 கொண்டு வந்திருக்காங்க. இதே இது நெக்ஸ்ட் இயர் 2026க்கு வந்து 99 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹை அப்படின்னு வந்ததுனாக்க இபிஎஸோட எஸ்டிமேஷன்ஸில் ஆனுவலைஸ்டாக 83.5 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு 100ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 100 நம்ம பேஸாக நம்ம வச்சுக்குவோம். 100 வச்சு அனலைஸ் பண்ணும்போது இது என்ன ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு, எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் மூமெண்டம் இப்போ கொஞ்சம் புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக 2854 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2577 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற லெவலில் இவங்க வந்து இருக்கிறாங்க. 0.02 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் 40, பிபிஏ பொறுத்த வரைக்கும் 7.9. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன். மார்க்கெட் இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கிறத சப்சிக்வெண்ட்டாக இவங்க மேலே போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம மார்க்கெட்டை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 4 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 115% கீழே விழுந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. அதாவது போன தடவை கூட 17.9ன்னு பாசிட்டிவாக எடுத்திருந்தாங்க. இந்த தடவை 2.8ன்னு நெகட்டிவாக போயிருக்கு. இதுக்கு முக்கியமாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து 158 பாயிண்ட் கூடி இருக்குது. அதே மாதிரி கடன் அடைச்சிருக்கிறதுல ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு 66 பாயிண்ட் வந்து கூடி இருக்கு. ஆனால் ஆப்ரேட்டிங் கேஷ் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா 221 அப்படின்னு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம நல்லா இருக்குது, பிஸ்னஸில் வந்து கேஷ் வந்து நல்லா பொருளுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் கூடி இருக்கான்னு பார்க்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கூடி இருக்கான்னு பார்க்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் கூடி இருக்கு, அசட்டும் 10% கூடி இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 20% கூடி இருக்கு. ஆனுவலைஸ்டா நெட் ப்ராஃபிட் 21% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரெவன்யூ வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் என்ன ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ், ஒரு கருத்து நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒப்பீனியன் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு 2021 தான் கிட்டத்தட்ட குளோபல் லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நமக்கு 2020 நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இந்தியாவில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் குளோபல் லெவலில் யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது 2021, 22 கிட்டக்க வந்துடுது. ஸோ அப்போ அந்த ஹெவி டிமாண்டை ஃபுல்லாக 2 இயர்ஸில் முடிச்சுட்டு தேர்ட் இயர்னு வரும்போது ஸ்டாக்னேட் ஆகுதா, ஸ்டேபிளைஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் என்னுடைய யோசனையாக இருக்குது. அப்படி ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த டிமாண்ட் பிக்கப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது என்னுடைய புரிதல். இது ஒன்று. ஸோ இப்போ இந்த டயத்தில் இவங்களால சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால, இவங்க வந்து காம்பனன்ட்ஸுங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக டிரைவ் டிமாண்டுக்குள்ளே தான் வராங்க. அதனால சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கான க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம ட்ரெண்டை பார்த்துட்டு தான் இதை ஹோல்ட் பண்ண போகிறோமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோமா, இல்லாட்டி என்ட்ரி எடுக்க போகிறோமாங்கிற டிசிஷனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் உண்டான பிரைஸோட லெவல்ஸ் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 3% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.7% வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு இப்போ வரும்போது ஒரு 4 கோடி ரூபாய் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 18.3ங்கிற லெவலில் இப்போ இபிஎஸ் இருக்கு. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். எம்எஃப் வந்து 0.39% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்டிங்.
பாக்குறீங்க FAIS வந்து 0.76% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் வந்து இதுல 4 குவார்ட்டருக்கும் உண்டான பிரைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நான் கொண்டு வந்தேன். அதுல நான் கொண்டு வந்தது இங்க நமக்கு லீடான TTM EPS ஓட TTM பேஸ் பண்ணி நான் கொண்டு வரல. ஆல்ரெடி இவங்களோட அந்த இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, 2026 வரைக்கும் 100ன்னு போட்டிருக்காங்க. 2025ல வந்து 81 to 83 போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் 100 எடுத்து வச்சுட்டு போனால் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து எடுத்து நம்ம சார்ட்டில் நம்ம பார்ப்போம். சரி, நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அந்த 100க்கே எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா 2700 தான் சப்போர்ட் பண்ணுது மேக்ஸிமம் ப்ரைஸ் 100க்கே. அந்த 100 EPS வந்ததுக்கே நமக்கு 2700 தான் சப்போர்ட் பண்ணுது. அதையே இவங்க எடுத்துட்டாங்க. அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒருவேளை இது சைடுவேஸாக இருந்துச்சுன்னா இதோடைய ரேஞ்ச் 2700லேருந்து 2200 இப்படியே சைடுவேஸே போயிட்டு அடுத்த வருஷம் எஸ்டிமேஷனோ இல்லாட்டி அடுத்தடுத்த குவார்டர் சப்சிக்வெண்ட்டாக எஸ்டிமேஷனை பீட் பண்ணி சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக வந்துச்சுனாக்க இவன் அதுக்கும் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது. அப்படி இல்லாமல் கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து TTM வந்து கொஞ்சம் குறைஞ்சு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து 2200 கீழே உடைச்சான்னா சப்போர்ட் பாயிண்ட் 1940லேருந்து 1499ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப கீழே வந்து அவங்க EPS லெவலில் வந்து ரொம்ப கீழே அடிச்சு கொண்டு போன சிங்கிள் டிஜிட்டில் வந்தால் மாத்திரம்தான் 1940லேருந்து 1500 ரேஞ்சுங்கிற லெவலுக்கே வரும்னு எனக்கு தோணுது. இதே மாதிரியே டபுள் டிஜிட் அந்த 18, 19, 20ங்கிற ரேஞ்சிலேயே இவங்க இருந்தாங்கன்னா 2200லேருந்து 2700ங்கிற ரேஞ்சில் கொஞ்ச நாள் சைடு வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எப்பயாவது இவங்க டக்குன்னு வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்க எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3100, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3300, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 4050 ஸ்கோப் இருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து கண்டிஷன் என்ன நமக்கு வருது, EPS இந்த மாதிரி 18லேருந்து 20க்குள்ளேயே இவன் வந்து எடுத்துக்கிட்டே வந்தான்னாக்க இந்த ப்ரைஸ் வந்து இந்த சைடு வேஸ்க்குள்ளேயே இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே போகும். 2700லேருந்து 2200க்கான ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே வரும். இவன் 18க்கு கீழே எடுக்க ஆரம்பிச்சான், 15, 14 எடுத்தான்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துருவாங்க. 1940லேருந்து 1499ங்கிற ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க. இதுக்கு மிட் பாயிண்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இவன் வந்து 18, 19, 18 கூட இருக்கக்கூடாது, 19லேருந்து 20 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே EPS எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்ன இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும். எப்பயாவது 20 பிரேக் பண்ணும்போது இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு போனான்னாக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3100, 3300, 4050. சரி, EPS 20க்கு மேலே எடுத்தால் மாத்திரம் தான் இந்த ப்ரைஸுக்கு போகணுமானா அப்படி இல்லை. மார்க்கெட் எப்போ வேணும்னாலும் இவங்க எந்த சைடு வேணாலும் இழுத்துட்டு போகலாம். பட் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ட்ரெண்ட் எந்த சைடு போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாங்கிறது நம்முடைய கருத்து. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவணும்னா ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.